So common sense statement of profit and loss பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் revenue from operations sales வந்து எப்பவுமே என்ன பண்ணனும் 100% வச்சுக்கணும். So இந்த sales வந்து 100% னா மீதி items okay each and every items வந்து like example okay எல்லா expenses வந்து இதுல எவ்வளவு percentage அர்த்தம். sales 100% னா இது எவ்வளவு percent கண்டுபிடிக்கணும். இதுல salesல இது எவ்வளவு percentage புரியுதா? நான் ஜஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க வாங்குற மார்க் வந்து நீ கம்பேர் வித் வாட் ஓகே டாப்பர்ஸ் கிட்ட கம்பேர் பண்ணுவாங்க கரெக்ட்டா அதுல எவ்வளவு percentage உங்களுதுன்னு அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகே so 9 lakhs each and every item okay going to compare with what revenue from operation வந்து இங்க கம்பேர் பண்ணுவாங்க இது எப்பவுமே நீங்க தான் எழுதிக்கணும் 100% ஓகேவா நெக்ஸ்ட் இந்த purchase of stock in trade வந்து 9 lakhs இருக்கு இதுல இது எவ்வளவு percentage sorry yes 14 lakhs னா இது எவ்வளவு percentage புரியுதா so 9 lakhs என்ன பண்ணனும் 9 lakhs divided by 14 lakhs into 100 நம்ம கண்டுபிடிச்சா 64.29 okay next 1 lakh divided by 14 lakhs into 100 14% வருமா 7.14 next 80,000 divided by 14 lakhs into 100 5.71 90,000 divided by 14 lakhs into 100 6.43 ஓகேங்களா இப்போ என்ன பண்ணனும்னா இதெல்லாம் ஆட் பண்ணனும் just okay do it fast இதெல்லாம் ஆட் பண்ணுங்க இது otherwise complete this part also otherwise okay இது கம்ப்ளீட் பண்ணலாமா next இங்க வாங்க just next year 10 lakhs divided by 16 lakhs into 100 62 point sorry 50 next 1 lakh 80,000 divided by 16 lakhs 1 lakh 80,000 divided by 16 lakhs into 100 11.25 80,000 divided by 16 lakhs into 100 5.00 so 5% 30 okay 1 lakh 30,000 divided by 16 lakhs into 100 8.13 so இந்த பார்ட் நமக்கு முடிஞ்சது இப்போ என்ன பண்ணனும்னா இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குல எக்ஸ்பென்சஸ் வந்து டோட்டல் பண்ணுங்க இந்த எக்ஸ்பென்ஸ் இந்த போட்டு டோட்டல் பண்ணுங்க 83.57 okay next இது 62.50 11.25 5 and okay 8.13 ஆட் பண்ணுங்க எல்லாமே 86.88 sorry 86.88 ஓகேவா இப்போ என்ன பண்ணனும் so we got revenue வந்து 100% nothing but because sales வந்து 100% கணக்கு பண்ணணும் இல்லையா இதுல என்ன பண்ணனும் we need to minus what expenses we need to minus it correct man so 100 minus 83.57 how much get 17.43 sorry 16.43 இது வந்து 13.22 13.13 sure 12 sir okay because 88 concept we are consider 88 no problem so next இங்க பாருங்க then expenses வந்து என்ன பண்ணனும் 100 ல இருந்து இந்த expenses வந்து இங்க மைனஸ் பண்ணி போட்டுருக்கோம் இந்த 100 ல இருந்து இது expenses ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா இது வந்து இங்க மைனஸ் பண்ணி போட்டுருக்கோம் கரெக்ட்டா now again என்ன பண்ணுங்க பாருங்க 40,000 divided by 14 lakhs into 100 இது வந்து ஈஸியா மைனஸ் பண்ணி போடலாம் இது வந்து 2.85 next 36,000 divided by how much 16 lakhs into 100 2.25 okay next இதெல்லாம் என்ன பண்ணலாம் we can minus straight away என்ன பண்ணலாம் இது மைனஸ் பண்ணால ஆன்சர் வந்துடும் அடுத்து பாயிண்ட் சார் so minus 16.43 minus 2.85 13.5 okay 7 okay 13.12 minus 2.25 10.8 sir 10.8 so
என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்பயுமே 100% வச்சுக்கணும். திஸ் கம்பேர் ஆல்சோ. ஓகே, மேனேஜ்மெண்ட் கம்பேர் பண்ணலாம். பாருங்க 9 lakhs இருந்தது, 10 lakhs இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன் ஹியர்? பர்ச்சேஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க? how much you spent to what meant by the goods. கரெக்ட்டா? இங்க பாருங்க 64.29 இருந்தது. ஸோ வாட் ஹேப்பன் ஹியர்? எக்ஸ்பென்ஸ் ஹஸ் பீன் ரெடியூஸ். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுல சேல்ஸ்ல இருந்து புரியுதா? இது பார்த்தீங்கன்னா 7.14 இருந்தது, இப்போ எல்லாம் இருக்கு 11.2. ஸோ இன்வென்ட்ரிஸ் ஓகே what happened? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லையா? then this one also 5.7 இருந்தது, it has been decreased. which one? finance cost. finance cost என்னது? interest on loan. ஓகேவா? லோன் வாங்கிருப்பீங்க இல்லையா, அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து 6.43 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. which one? other expenses இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பாருங்க 83.57 இருந்தது. ஸோ இன்க்ரீஸ் டு வாட் மேன் 86.88 இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் என்ன சொல்கிறது? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா 16.43 இருந்தது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. பட் வாட் ஹேப்பன் ஹியர்? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஈஸிலி இன்ஸ்டாப் சேயிங் லைக் திஸ். சார் 23 lakhs இருந்தது சார், இப்போ வந்து சாரி 2 lakh 30 இருந்தது, இப்போ 2 lakh 10 இருக்கு சார். இன்ஸ்டாப் சேயிங் வாட் மீன் ருபீஸ் யூ கேன் எக்ஸ்பிரஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் மீன் பர்சன்டேஜாக பண்ணலாம். ஸோ இந்த பார்த்தாங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டேக்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். கரெக்டா? பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் இது மேலே பண்ணுறது. புரியுதுப்பா? கொஸ்டினில் என்ன கொடுப்பாங்கன்னா 30% இல்லை 40% கொடுப்பாங்க. ஸோ இது மேலே நீங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கும். இது மேலே நீங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். ஸோ இதில் மைனஸ் பண்ணி போட்டாலே ஆன்சர் வரும். இதான் சொல்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் திஸ் ஒன், ஓகேவா, இதை என்ன பண்ணணும்? 40,000 டிவைட் பை 14 lakhs into 100 பண்ணணும். இதை வச்சுக்கணும். இது மைனஸ் பண்ணணும் இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் பே பண்ண பிறகு ஸோ 13.57 இருந்த ப்ராஃபிட்டு நவ் ப்ரெசென்ட் என்ன இருக்கு? 10.88. ஸோ த ப்ராஃபிட் ஹஸ் பீன் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ காமன் சென்ஸில் வந்து நீங்கள் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 100% கம்மி. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஐட்டம் யூ கோட் கம்பேர் வித் திஸ். இதில் எவ்வளோ பர்சன்ட் அடங்கியிருக்குன்னு கண்டுபிடிக்கும். டவுட் இருக்குதுல்ல? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.